வருஷத்துக்கு முன்னாடி அந்த வெறப்பா வந்து சாங்கோட வித் ஒரு ஃபைட் வருது பாருங்கள், அல்டிமேட். நான் அப்படியே செயினை தூக்கி சங்கிலி போட்டு கழுத்தை பிடிச்சி இழுத்து அடிக்கிறான் பாருங்க. அண்ணா சூர்யா மாஸ் காட்டிட்டார். இல்லைண்ணா சூர்யா சம்பவம்னா இது. சூர்யாவும் ஆர்ஜே பாலாஜியும் சேர்ந்து சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. கிளைமேக்ஸ் உண்மையிலுமே தரமாக இருக்குது. பழைய சூர்யானாவை பார்த்தோம், அந்த வேல் படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்து. அண்ணா சூப்பர்ண்ணா, படம் வந்து வேறு லெவலில் இருக்குதுண்ணா. சூர்யா அண்ணாவை பழையபடி காமிச்சிருக்காங்க. படத்தில் மியூசிக்கு, ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன் எல்லாமே பயங்கரமாக இருக்குதுண்ணா. சூர்யாவோட ஒவ்வொரு ஃப்ரேமும் சூர்யா வந்து அப்பப்போ தான் வந்து போகிறாரு. அவர் வந்து போகிற சீன் எல்லாம் தெரிக்குதுண்ணா. தேட்டரே பிளாஸ்ட்ண்ணா. அந்த கருப்பா கூட வர பாட்டுக்கு இது பாருங்கள், வைப்பு தான் அப்படியே பறக்குது. அங்கே அப்படியே பிளாக்கு ரெட்டு கலர் ஷேடோ போட்டோடனே அப்படியே தெரிக்குதுண்ணா. தேட்டரே வந்து அதிருதுண்ணா. காடு மோடு சாங்லாம் வேறு மாதிரிண்ணா. அதுலேயும் பயங்கரமாக வந்து காமெடிலாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு சூர்யாண்ணாவுக்கு. இப்போ கூட இருக்கிறவங்களும் சரி. அதில் வந்து அண்ணன் துரை சிங்கம் பேக்குண்ணா, அதுதாண்ணா சிங்கம் 4 வந்த மாதிரிண்ணா. ஒரே அடி தான். ஆர்ஜே பாலாஜிலாம் கிருகிருன்னு ஆயிட்டாப்புல, மாஸ் பண்ணிட்டாப்புல. படம் வேறு லெவல்ண்ணா, சொல்ல வார்த்தையே இல்லை. திர்ஷா பற்றி என்னன்னா சொல்கிறது, திர்ஷா இன்னுமே எங்கே இருக்காங்கண்ணா. திர்ஷா வந்து சூப்பராக இருக்குண்ணா. நான் கூட என்னமோ நினச்சேன், திர்ஷா ஓப்பனிங்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக சீன் வச்சாலும் செகண்ட் ஹாஃப்லாம் திர்ஷா மாஸ் காட்டிட்டாங்க. திர்ஷாவோட அந்த டிரைவிங் இருக்குது பாருங்கள், தலை அஜித் மாதிரியே இருக்குது, பயங்கரமாக இருக்குதுங்க. இடையில வந்து அண்ணா சிஎம் விஜய் பற்றி பேசுகிறாங்க, அதெல்லாம் மாசாக இருக்குது. படம் வேறு லெவல்ண்ணா, சூப்பர்ண்ணா. பக்தி படம்ண்ணா. அப்படியே கேட்கும் போது நமக்கு அப்படியே கை காலெலாம் அப்படியே கருப்பா கூடாவா அப்படின்ற மாதிரி மஜாவாக இருக்குதுண்ணா. படம் வேறு லெவல்ண்ணா. கடவுளே வந்தாலும் இங்கே அண்ணன் தானா, அடுத்த கடவுளே சூரிய அண்ணன் தானா மாஸ்ண்ணா. அடுத்தது நைட் ஷோ வெற்றி தேட்டர் தானே புக் பண்ணியாச்சுண்ணா. அவர் வந்து அகரம் மூலியமாக நிறைய பேருக்கு வந்து நல்லது பண்ணுறாரு. சூரிய அண்ணனோட ரசிகனாக இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேண்ணா. எல்லாரோட ரசிகரும் அவங்கவுங்க ஒவ்வொரு பாசிட்டிவ் சொன்னாலும் அண்ணனோட ரசிகனாக இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவரால் 1000 மக்கள் வந்து வாழ்கிறாங்கன்னும் போது 5000 டாக்டர்ஸ்லேருந்து எல்லாமே உருவாக்குறாங்க. வேறு லெவலில் இருக்குதுண்ணா. படம் ஃபுல்லாகவே வாய்ப்பு தான். இந்த சீனுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி அந்த வெறப்பா வந்து சாங்கோட வித் ஒரு ஃபைட் வருது பாருங்கள், அல்டிமேட். நான் அப்படியே செயினை தூக்கி சங்கிலி போட்டு கழுத்தை பிடிச்சி இழுத்து அடிக்கிறான் பாருங்க. அண்ணா சூர்யா மாஸ் காட்டிட்டாருண்ணா. அண்ணா எப்படின்னா ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட்ஸ் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா. நிறைய இது இருக்குது, நான் சொன்னாலே அதான் படம் பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. இந்த கெட்டப்லாம் வெறியாக இருக்குண்ணா. சூர்யாவோட ஐப் சீன்ஸு சாய் அதே டெம்ப்ளேட் தான், பட் நல்ல ரெஃபரன்ஸு நிறைய சூப்பராக இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது படம். அதான் ப்ரோ, அது படத்தில் அதான் சொல்லுவாங்க, நீங்கள் மனுஷங்க பார்த்துக்கணும். அதான் ப்ரோ நல்ல இது. அதாவது ஒரு ஏத்திசமும் சொல்லியிருக்காங்க, இதுவும் சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்குது. டேடி எப்பயும் வந்துட்டார் வீட்டுக்கு. ஆனால் இதுக்கப்புறம் டயர் 1 பக்காவாக பண்ணிடலாம், எல்லா படமும் எடுத்துடலாம். வைப் தான் ப்ரோ. எந்த சீன்னா கிளைமேக்ஸ் சீனு, அப்புறம் இன்ட்ரவல் சூப்பராக இருக்கு ப்ரோ. இன்ட்ரவல் சரியாக இருக்குது. சாய் அதே டெம்ப்ளேட் தான். சாங்ஸ் எல்லாம் இல்லை, அது அப்படியே ஒரு டெம்ப்ளேட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எல்லா படமும் ரெஃபரன்சஸ்ஸு ஸ்பூஃபு எல்லாம் நல்லா தான் இருக்குது ப்ரோ. த்ரிஷா ஃபஸ்ட்டு எனக்கே ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருந்துச்சு, பட் நிறைய சீன்ஸு நிறைய அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு படம் பார்த்தா தெரியும். நீங்கள் பார்த்து இருக்கு ப்ரோ இருக்குது, வெறியாக இருக்குது. சரி ட்ரீட் சூர்யா ஃபேன்ஸுக்கு. சரி இருக்காங்க, நம்ம எதிர்பார்த்தவர் இல்லை. ஆனால் அதுவும் நல்ல ஒரு இதுவாக வந்திருக்கு, நல்லாயிருக்கு, பார்க்கலாம் ப்ரோ. அவருக்கு எப்பவுமே கம்பேக்கில் தான் இருக்கார், பிரச்சனை இல்லை. அதான் அவர் எங்கே போனார், இங்கே தானே இருக்கார். ஆமாம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. முழுமையாக ஃபுல்லாக சாமி நம்புற மாதிரிலாம் இல்லை. ஓவரால் நல்ல படம், ரொம்ப சூப்பராக இருக்குது. மூக்குத்தி அம்மனுக்கு அல்ல, அதுக்கு ஈக்குவலான ஒரு படம் தான் இது. முழுக்க ஒரு கமர்ஷியலாக இருந்தனால மாஸ் கண்டென்ட்றது ஓகே. ஓவரால் நல்ல படம் தான், சூப்பராக இருந்தது. அவர் என்னைக்கு ஃபார்ம் அவுட்டே ஆகலை, இன்னும் கூட்டம் வந்துட்டு தானே இருக்குது. அவர் கம்பேக்லாம் இல்லை, நல்ல படம் தான். ஆமாம், அது ரொம்ப ப்ளஸ் தான் படத்துக்கு. ஏன்னா இப்போ பழைய சூர்யானாவை மிஸ் பண்ண ஒரு இதெல்லாம் இதில் பார்க்குற மாதிரி இருந்தது. அது அப்படி முழுசாக எதிர்பார்க்குற மாதிரி காட்டல, ஆனால் கொஞ்சம் வந்திருக்காரு அவர். வழக்கம் போல் நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஓகே, நல்லாவே இருந்தது. மேக்கப்லாம் நல்லாவே இருந்தாங்க. அதையும் தான் காமிச்சிருக்காங்க. முழுக்க சாமி நம்பிக்கை மட்டும் இல்லை, அது கலவரினாலும் நீதிக்கு என்ன வருதோ அதெல்லாம் கொஞ்சம் காமிச்சிருக்காங்க, நல்லாவே இருக்கும். அது வந்து அவர் செஞ்ச நல்லதை பொறுத்து, அதனாலே அதை ஏற்றுக்க முடியாத மாதிரி நிறைய சீன் ஏற்றுக்க முடியுது. ரொம்ப சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது, சொல்லவே வேணாம், நல்லா தான் இருக்குது. அதே டெம்ப்ளேட் தான், பட் ரொம்ப சூப்பராக அடிச்சிருவாங்க சார். இல்லை கொஞ்சம் மாற்றலாம், பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இந்த கதைக்கு அது கரெக்டாக இருந்தது, ஆப்டாக இருந்தது.
அப்படின்னு இல்லை, ஆக்டிங் நல்லா தான் பண்ணுறாரு, பண்ணலாம் அது தோணும். அப்படிலாம் எதுவும் தோணல. ஓகே, கரெக்டாக இந்த கதைக்கு அவர் கரெக்டாக தான் இருந்தார். அவங்களுக்கு கருத்துன்னு எதுவும் இல்லை, சொல்கிறவங்க சொல்ல தான் செய்வாங்க. ஓவரால் நல்ல படம், நல்லா எல்லாரும் போவோம், ஃபேமிலியாக பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எதுக்குண்ணா கம்பேக்கே வேணாண்ணா. பிரெட்டெல்லாம் பார்த்தீங்களா எங்கடா, எல்லாம் நல்ல படம் தான், வெறும் அடிக்கிறாங்க போட்டு, வேற ஒன்றும் இல்லை. கடவுள் மாதிரி தான் உள்ள நீங்கள் பாருங்கண்ணா. ஃபர்ஸ்ட்டு ரியல் லைஃபும் கடவுள் எல்லாத்தையும் அவர் தான் கடவுள். அதை மட்டும் பாருங்க, அந்த 5 மினிட்ஸ் போதும் படம், அவ்வளோதான். நீங்கள் பார்த்துட்டு பாருங்கண்ணா. ரெஃபரன்ஸ் அது நிறையவே இருக்குண்ணா. லியோ வருது, எல்லாம் சொல்லக்கூடாது, எல்லாமே நல்லா தான். நீங்களே சொல்கிறீங்க எல்லாத்துலேயும். மியூசிக் சாய் எல்லா படத்துலையும் பண்ணுற மாதிரி தான், கொஞ்சம் மாற்றணும். பாட்டெல்லாம் நல்லா இருக்குது, பிஜிஎம் மட்டும் இன்னும் கொஞ்சம் உட்காராத மாதிரி இருந்துச்சு. மலையாளம் ஆக்டர்ஸ் 2 பேர் அவங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க, நல்ல எமோஷன் நல்லா வந்துச்சு ப்ரோ. இந்த டயலாக் பண்ண சொல்லுங்க. நல்லது ப்ரோ. பேபி டாடி இஸ் ஹோம். ரெடி பேபிஸ் டாடி இஸ் கமிங்ல டாடி இஸ் ஹோம். இல்லை சாமி படம் மாதிரி இல்லைண்ணா, சூர்யாவோட அது ஃபேன் பாய் சம்பவம் மாதிரி தான் இருக்குது. அஜித்துக்கு ஒரு குட் பேட் அக்லி மாதிரி சூர்யாவுக்கு வந்து ஒரு கருப்பு படம் மாதிரி தானே இருக்குது. படம் நல்லா இருக்குது. நிறைய படத்தை ரெஃபரன்ஸ் போட்டுருக்காங்களே. இல்லைண்ணா, அவர் படத்தை தானே ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க. ரொம்ப திணிப்பாக இல்லாமல் படம் நல்லா இருக்குண்ணா. நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி கிளைமேக்ஸ்லாம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஆர்ஜே பாலாஜி சொன்ன மாதிரி சூப்பராக பண்ணி விட்டாருண்ணா. படம் சூப்பராக இருக்குது, தேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள். லியோலாம் முதலமைச்சர்லாம் காட்டுறாங்களா? லியோலாம் வராங்க. அண்ணன் சிஎம் வந்து கொஞ்சம் கேமியா கொடுத்துருக்குறாப்புல, ஆனால் நல்லா இருக்கு எல்லாம். ரொம்ப கிரிஞ்சா இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா. இந்த பாலாஜி என்ன பண்ணுறாரு? எந்த பாலாஜிண்ணா? ஆர்ஜே பாலாஜிங்களா? எது டேரக்ட் பாலாஜி சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. இன்டர்வியூவில் கொடுத்த அளவுக்கு ஹைப் எந்த அளவுக்கு ஏற்றி விட்டுருந்தாரோ அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. இந்த செய்யணும்னு என்னதான் நல்ல படம் நம்ம கொடுத்தாலும் செய்யணும்னு நினச்சி வரவங்க கிளைமேக்ஸ் உண்மையிலுமே தரமாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். உண்மையிலுமே கம்பேக்ண்ணா. அது சூப்பரான கம்பேக்கு. அதுவும் இல்லாமல் நான் அந்த கிளைமேக்ஸாகவே வந்து பார்க்கலாண்ணா. நம்ம இந்த காந்தாரெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்களேண்ணா, இது தமிழில் வந்து நமக்கு கருப்பு அந்த சாமி குலதெய்வம் இருக்குண்ணா, அந்த மாதிரி ஒரு ஹைப்பை ஏற்றுற ஒரு படம்ண்ணா. அது கிளைமேக்ஸ் தரமாக இருக்குது, உண்மையிலே தரமாக இருக்குண்ணா. கிளைமேக்ஸு செம படம் பார்க்கும்போதே செம கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது, தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சூர்யா சார் நான் வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடியே கடவுளாக தான் பார்க்குறேன். ஆமாம், கடவுளாக நெஸ்டே அவர் வந்து உண்மையிலுமே அவ்வளோ நல்லது பண்ணுறாருல்லண்ணா. ஏன்னா ஒரு நிஜ லைஃப்லேயே அவ்வளோ நல்லது பண்ணுறாரு. நிறைய மக்கள் ஒரு கடவுளாக தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. படத்தில் திரையிலையும் கடவுளாக பார்க்குற மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, அவ்வளோதாண்ணா. நல்லா இருக்கு படம். த்ரிஷா நல்லா க்யூட்டாக அழகாக நடிச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் சாய் அபியங்கர் பாட்டு வந்து சில பேர் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தேட்டரில் வந்து அந்த கருப்பு சாமி பாட்டுலாம் பார்க்கும்போது ஃபயராக இருக்குது. சாய் அபியங்கர் செம்மையாக பண்ணியிருக்காருண்ணா. ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டார்டிங்கில் 2 நிமிஷம் சீன் வருது, கிளைமேக்ஸில் ஒரு சீன் வருது, இன்டர்வல். படம் முழுக்க சூர்யா அந்த ஒரு கருப்பசாமி வைப் இருந்துகிட்டே இருக்குண்ணா. ஸ்டார்டிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க, இன்டர்வலுக்கு அப்புறமும் மிஸ் பண்ணிடாதீங்க, கிளைமேக்ஸ் மிஸ் பண்ணுறாரு. ஆனால் அப்படி இல்லைண்ணா, இது எந்த ஒரு மத திணிப்புலாம் இல்லைண்ணா. நமக்கு அது படத்தமாக பார்த்தா நல்லா இருக்குண்ணா. ஏன்னா டாடி இஸ் ஹோம், பேபி டாடி இஸ் ஹோம். சாமி கண்டிப்பாக சாமி படம் தான் இது. நம்ம ஊர் சாமி படம் தான், அவ்வளோதான். அதனால் படம் சூப்பராக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. நடுவில் கொஞ்சம் இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் லேக் அடிக்குது. சூர்யாவோட ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் காட்டியிருக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸில் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸ் பயங்கரம். சூர்யாவோட ஆக்டிங்க்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பிடிச்சிட்டாங்க. ஆமாம், கரெக்டாக எப்படி அஜித் குட் பேட் அக்லின்னா சூர்யாவுக்கு கருப்பு அந்த மாதிரி சொல்லலாம். ஆமாம், கண்டிப்பாக. கிளைமேக்ஸ் சத்தியமாக கிளைமேக்ஸ் பயங்கரம். அந்த சூர்யா கருப்பேங்க வாங்க படம் வந்து பார்த்துக்கோங்க. அந்த கெட்டப்பில் வந்து அந்த ஒரு சீனு பயங்கரம் கண்டிப்பாக. எப்படி சொல்கிறது, இது அதாவதுங்க எப்படி சொல்கிறதுனா, ஏதேதோ சாமியெல்லாம் ஒவ்வொரு பில்டப் கொடுத்துட்ருப்பாங்க. வடநாட்டு சாமிக்கெல்லாம் வந்து அது நம்ம ஊர் சாமியை நம்ம கும்பிடணும், நம்ம குலதெய்வத்துங்களாம் நம்ம கும்பிடணும், நம்ம ஊர் கருப்பேன் ஐயனாரெலாம் நம்ம தான் கும்பிடணும், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம தான், இதான் முக்கியம். த்ரிஷா நல்லா பண்ணியிருக்காங்க, நேச்சுரலாக இருக்க ஆக்டிங்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி கொளுத்தி விட்டுருக்காரு. அந்த ஃபன்னோடு சேர்த்து வில்லனிசம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்குது படம். மெசேஜ் இருந்தால் அந்த மாதிரி தான் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக. யாரும் எந்த தப்பும் பண்ணாமல் கோர்ட்டு தான் நம்மளுக்கு எல்லாம். கோயிலை விட ஏத்திஸ்ட் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. எல்லோரும் நம்புகிற இடம் வந்து கோர்ட்டு. அந்த கோர்ட்டு வந்து நியாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் வந்து திருத்துறாரு, அவ்வளோதான்.
நானே ஒரு ஏத்திஸ்ட் தான், இருந்தாலும் குலதெய்வத்தை கும்பிட்றது நல்லது அவ்வளோ. தப்பு இல்லை, நம்ம சாமியை கும்பிட்றோம் அவ்வளோதான். முன்னோர்கள் தானே ஆமாம், குலதெய்வம்ன்ட்டு நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி தானே வச்சு நம்ம கொண்டாடுறாங்க, அவ்வளோதான், தப்பு இல்லை அது. இந்த படம் வந்து இந்து உங்களுக்கு செம்மையாக கனெக்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே வந்து பார்க்கலாம். குலதெய்வத்தை வந்து இந்து இவங்க மட்டும் தான் கும்பிடணும் இல்லை, கிறிஸ்டின் முஸ்லீம் யார் வேணால் கும்பிடலாம், நம்ம ஊர் கடவுள் அவ்வளோதான்.